வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடிக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி சட்டப்பேரவை பிப்ரவரி 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு கூடியது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திருக்குறள் வாசித்து சபை நிகழ்வுகளை துவக்கி வைத்தார். மறைந்த முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா ஆகியோருக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு மறைந்த தலைவர்களுக்காக சபை உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அரசின் செலவினங்களுக்காக ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசு செலவினங்களுக்கு ரூபாய் 4634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இந்த நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். காலை 9:45 மணிக்கு தொடங்கிய சட்டசபை கூட்டம் 10:45 மணிக்கு முடிவடைந்தது. இதனையடுத்து சபையினை கால வரையின்றி ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தை பிப்ரவரி 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து அவை நடவடிக்கைகளை துவக்கி வைத்தார். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா, தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபி, விஜயகாந்த் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக ரூபாய் 4634 கோடியே 29,85,000 இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து பேரவையை சபாநாயகர் செல்வம் கால வரையின்றி ஒத்திவைத்தார். முன்னதாக பேரவையில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியின் வரவு செலவு என்ன என்று அரசிற்கு தெரியும் எனவும், இருந்தபோதிலும் முழு பட்ஜெட்டை அரசு தாக்கல் செய்ய அரசு ஏன் முன்வரவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் பிற மாநிலங்களில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அவற்றை அலட்சியமாக கோஷ்டி பூசல் காரணமாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை என்றும், மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது பேரவையை நடத்தவில்லை என கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாகத் தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பிராம்பாத் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தனக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட கார் கடந்த 4 மாதங்களாக பழுதாகி உள்ளது குறித்து அரசிடம் பல முறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் புதுச்சேரியில் ஆளும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டம் பிப்ரவரி 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு துவங்கியதும் திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன் மறைவிற்கு பேரவையில் முதலமைச்சர் இரங்கல் தீர்மானம் வாசித்ததை தொடர்ந்து உறுப்பினர்கள் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனை அடுத்து 4 மாதங்களுக்கான அரசின் செலவினங்களுக்காக இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதனிடையே ஆளும் பாஜக ஆதரவு திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனக்கு அரசு சார்பில் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பழைய கார் பதவியேற்றபோது வழங்கப்பட்டதாகவும், அந்த கார் தொகுதியில் மக்கள் பணிகளுக்காக செல்லும்போது அடிக்கடி நடுவழியில் பழுதாகி நின்று விடுவதாகவும், இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனக்கு வழங்கப்பட்ட காரை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மாற்று கார் வழங்க கோரி சபாநாயகர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் தனக்கு மாற்று கார் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார்.
இதனால் தனக்கு கார் வழங்காத அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிப்ரவரி 22 நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது எதிர்ப்பினை தெரிவித்தார். அரியாங்குப்பம் அரசு பெண்கள் பள்ளி அருகே கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியாங்குப்பம் மணவெளி பகுதி அரசு பெண்கள் பள்ளி அருகே கஞ்சா விற்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இத்தகவலின் பேரில் அரியாங்குப்பம் காவல்துறை துணை ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனை நடத்தினர். இந்நிலையில் பள்ளி அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 3 வாலிபர்களை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் அவர்கள் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. விசாரணையில் முருங்கப்பாக்கம் திவாகர், அரியாங்குப்பம் தனுஷ், பிரகதீஸ்வரன் என தெரியவந்தது. 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள 90 கிராம் கஞ்சா மற்றும் 3 மொபைல் போன்களையும் ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் இருசக்கர வாகனம் திருடிய வாலிபர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல்துறை துணை ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் கோட்டைமேடு பகுதியில் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை நிறுத்தி சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் வில்லியனூரைச் சேர்ந்த விக்னேஷ்குமார், கோகுலகிருஷ்ணன் என்பதும் இருவரும் கடையில் வேலை செய்வதும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் சுல்தான்பேட்டையில் கடந்த 19ஆம் தேதி திருடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை பகுதியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக தொடர் வழிப்பறி நடைபெற்று வருகிறது. இதில் சில மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வந்து கத்தியினை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். இந்நிலையில் திருபுவனை காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அடங்கிய தனிப்படை காவல்துறையினர் திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக வந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் பரிசு ரெட்டியார் பாளையம் ராம்பிரசாத், கண்டமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் ஒத்தவாடை தெருவைச் சேர்ந்த ராஜவேல், மதகடிப்பட்டு புதிய காலனி பகுதியைச் சேர்ந்த வசந்த் என்பதும் இரவு நேரங்களில் தனியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்து செல்போன்களை வழிப்பறி செய்வதும் தெரியவந்தது. மேலும் மதகடிப்பட்டு சந்திப்பில் செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரம் என்பவர் வழிப்பறி செய்த செல்போன்களை வாங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் முகம் தெரியாத நபர் தன் மனைவியின் புகைப்படத்தை வேண்டும் என்றே ஆள் மாறாட்டம் செய்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இணையதள குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை தடுக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டாலும் இத்தகைய குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் தனது மனைவியின் புகைப்படத்தை ஆள் மாறாட்டம் செய்து வேண்டும் என்றே முகம் தெரியாத நபர் பேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் செய்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் இணையதளம் வாயிலாக பகுதி நேர வேலை தேடிய போது முகம் தெரியாத நபர் வழிகாட்டுதலின்படி பணியினை முடித்த பிறகு அவர் செய்த வேலையில் பிழைகள் உள்ளதாக கூறி அதற்கு பணம் செலுத்துமாறு கோரி தொடர்ந்து மிரட்டல் விடுத்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் தனது மனைவி புகைப்படங்களை யாரோ சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவர் மர்ம நபர் ஒருவர் தனது பேஸ்புக் கணக்கை ஹேக் செய்து சில தேவையற்ற ஆபாச உள்ளடக்கங்களை வெளியிட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த தேவதர்ஷினி என்பவர் முகம் தெரியாத நபர் தன்னை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு அந்த நபர் தனது புகைப்படத்தை அனுப்புமாறு தன்னிடம் கூறியதாகவும் அவர்கள் யார் என தனக்கு தெரியாது எனவும் புகார் செய்துள்ளார்.
இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் ஒன்றின் மூலம் போட்டோ பிரேம் ஆர்டர் செய்ததாகவும் அதன் மூலம் 1160 ரூபாய் பணம் செலுத்திய பிறகு இன்ஸ்டாகிராம் பக்கம் உண்மை இல்லை என்பதை உணர்ந்தவுடன் இதுகுறித்து புகார் அளித்ததாகவும் முகம் தெரியாத நபர் தனது முகநூல் கணக்கை ஹேக் செய்து அதன் மூலம் வேண்டுமென்றே அதை பயன்படுத்த விடாமல் தடுப்பதாகவும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு நிதியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு ஆளுநர் தமிழிசை ஏன் தடை போடுகிறார் என கேள்வி எழுப்பிய சபாநாயகர் செல்வம், ஆளுநர் ஒப்புதல் தராவிட்டால் உள்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கால வரையின்றி சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை கட்ட ரூபாய் 335.70 கோடிக்கான பூர்வாங்க திட்ட அறிக்கை கோப்பை தயாரித்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டது என்றும், ஆளுநர் தமிழிசை கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக பல்வேறு விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாகவும், உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரினால் தலைமை செயலருக்குத்தான் கோப்பை அனுப்பும், மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பிய சபாநாயகர், புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார் என குற்றம் சாட்டினார். மேலும் 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் காலதாமதப்படுத்தினால் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற சபாநாயகரின் குற்றச்சாட்டிற்கு ஆளுநர் தமிழிசை பதில் அளிக்க மறுத்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாக சபாநாயகர் செல்வம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 2.70 கோடி செலவில் கட்டப்பட்ட நகர பொழுதுபோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை திறந்து வைத்தார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரும் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தமிழிசை தடையாக இருப்பதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியுள்ளாரே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அதற்கு பதிலளிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை முற்பட்டபோது குறுக்கிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த ஆட்சியில் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட நடவடிக்கை எடுத்து கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய சபாநாயகர் செல்வம், ஆளுநர் அருகில் இருக்கும்போது முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை காப்பாற்றும் விதமாக குறுக்கிட்டு பதில் அளித்ததால் ஆளுநர் சபாநாயகர் மோதல் போக்கு தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் அரசு வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சட்டப்பேரவை வளாக கட்டிட விவகாரத்தில் விரிவான முன்வழிவு பரிசீலனையில் உள்ளது என துணைநிலை ஆளுநர் அலுவலகம் விளக்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தட்டாந்தாவடியில் ரூபாய் 600 கோடியே 37 லட்சம் செலவில் ஒருங்கிணைந்த புதிய சட்டப்பேரவை வளாகம் மற்றும் செயலக கட்டிடம் கட்டுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பூர்வாங்க திட்ட முன்மொழிவிற்கு ஒப்புதல் கோரும் மனு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கடந்த ஜனவரியில் பெறப்பட்டது. ஏற்கனவே சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கு ரூபாய் 300 கோடி விடுவிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சருக்கு முதலமைச்சரால் கடந்த 2021 ஆகஸ்டில் கடிதம் எழுதப்பட்டது. பேரவைத் தலைவரும் இதே ஆண்டில் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனையடுத்து பூர்வாங்க திட்ட அறிக்கை பெறப்பட்ட பின்னர் உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்களை கோரியது. அதன்படி கடந்த 2023 அக்டோபரில் துணைநிலை ஆளுநர் அலுவலக தரப்பில் ஏற்கனவே உள்ள முன்மொழிவை குறிப்பிட்டு விளக்கம் கேட்கப்பட்டது. விரிவான முன்மொழிவை பொதுப்பணித்துறை தற்பொழுதுதான் சமர்ப்பித்தது. அது பரிசீலனையில் உள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட காலதாமதத்திற்கு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் காரணமாக இருக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுகிறது என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சாதனை மலரை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர்,
தெலுங்கானா, புதுச்சேரியில் தலா 2 முதலமைச்சர்களுடன் பணியாற்றிய சாதனை தனக்கு உண்டு என்றும், என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்துக்களை பரப்புவோரால் வருத்தம் ஏற்படுவதாகவும், புதுவை சட்டப்பேரவை புதிய கட்டிட அனுமதி விவகாரத்தில் என் மீதான விமர்சனம் உண்மைக்கு மாறாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகிறது எனவும், புதுவை சட்டப்பேரவை கட்டுவது தொடர்பான கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு மக்கள் வரிப்பணம் அதிகமாகவும் ஆடம்பரமாகவும் செலவிடப்பட்டு விடக்கூடாது என்பதே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பேரவை புதிய கட்டிடத்தில் ஹெலிகாப்டர் தளம் உள்ளிட்டவை தேவையற்றவை என கருதுவதாகவும், மக்களவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தான் தெரிவிக்கவில்லை என்றும், தன்னை வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர் என விமர்சிப்பதாகவும், அரசியலில் மேலிட வழிகாட்டுதலின்படி செயல்படுவதாகவும், புதுச்சேரியில் நியாய விலை கடைகளை மீண்டும் திறப்பதில் நிதி ஒதுக்கீடு குறித்து நிர்வாக ரீதியில் முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் புதுவை தலைமை செயலர் சரத் சௌஹான், துணைநிலை ஆளுநரின் தனி செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் கடந்த ஒரு வார காலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா இரட்டை இலை சின்னம், நமது வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி நமதே உட்பட பல்வேறு கோலங்களை வரைந்து அசத்தினர். இதனை மாநில செயலாளர் அன்பழகன் நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டு மகளிர்களை வெகுவாக பாராட்டினர். அதைத் தொடர்ந்து உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கி போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், தையல் இயந்திரம், குக்கர் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமலா, மாநில இணை செயலாளர் வீரம்மாள், மாநில துணை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், தொகுதி செயலாளர்கள் ஆறுமுகம், கமல்தாஸ், கோபால் மற்றும் முன்னாள் மாநில மாணவர் அணி பொருளாளர் பார்த்தசாரதி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கோபாலன் கடை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சத்யசாய் சேவை மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். புதுச்சேரி கோபாலன் கடை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சத்யசாய் சேவை மையம் மற்றும் அதன் உள்ளே உள்ள மையத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சி கூட திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சத்யசாய் மத்திய அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ஹேமா ரத்னாகர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவை மையத்தை திறந்து வைத்தார். மேலும் திறன் மேம்பாட்டு கூடத்தையும் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சத்யசாய் சேவை மையத்தில் காலை மாலையில் பூஜைகள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. சுகாதார சம்மேளன தலைவர் கீதா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொது செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் முனுசாமி, செயலாளர் ஜவஹர் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்புப்படி, நர்சிங் அலவன்ஸ் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை உடனே வழங்கிட வேண்டும், சுகாதாரத்துறை காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், NRHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது.
ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் மூலம் பொது விநியோக திட்ட அரிசி உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு கடந்த 19ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற்ற 4வது நாள் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். அப்பொழுது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொக்கு பார்க் அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை ஏற்கவில்லை. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அருள்மிகு திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் 16ஆம் ஆண்டாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாசிமக கடல் தீர்த்த வாரி கமிட்டி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை அலர்மேல் மங்கை மகா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்த வாரி கமிட்டி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கமிட்டியின் கௌரவ தலைவர் பொன்னுரங்கம் கூறுகையில், புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்த வாரிக்கு வருகை புரியும் திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு 16வது ஆண்டாக திருக்கல்யாணம் புதுச்சேரி வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சிருங்கேரி மடம் சாரதாம்பாள் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்துடன் புதுச்சேரி வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபத்திற்கு சென்றடைகிறது. இதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு வைத்திக்குப்பம் கடல் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளும் ஸ்ரீனிவாச பெருமாள் பிற்பகல் 1 மணிக்கு புதுவை வடமுகத்து திருமண மண்டபத்திற்கு சென்றடையும். அன்றைய தினம் மாலை 7 மணி முதல் 8 மணி அளவில் ஊஞ்சல் வைபவம் நடைபெறும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் மடாதிபதி 26ஆம் வட்டம் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் என தெரிவித்தார். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் புதன்கிழமையன்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சன்னியாசிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமம் இந்திரா நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழனன்று அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகளும், சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, காப்பு கட்டுதல், அம்மன் குரக்கூடை ஏந்தி வீதி விழா மற்றும்
ஸ்ரீ பாவாடை ராயனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வெள்ளியன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், திருவிளக்கு பூஜை மற்றும் அருள் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும், சனிக்கிழமையன்று அம்மனுக்கு மகா தீபாராதனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் வார்த்தல் நிகழ்ச்சி சன்னியாசி குப்பத்தில் மைதானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசால் வழங்கப்படும் இலவச மடிக்கணினியினை கடந்த ஆண்டு +2 முடித்த மாணவர்களுக்கும் வழங்க வலியுறுத்தி முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு தெரிவித்தது. ஆனால் தற்போது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்து தற்போது கல்லூரியில் சேர்ந்துள்ள 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர்களுக்கும் புதுச்சேரி அரசு அறிவித்தது போல மடிக்கணினிகளை வழங்க வலியுறுத்தி காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பள்ளி மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகளை வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கல்வித்துறை உதவி இயக்குநர் ராஜேஸ்வரியை சந்தித்து கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்க கோரிக்கை மனுவை அளித்தனர். மாணவர்களின் நலன் கருதி கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசிற்கு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள கடைகளில் அதிகாலை நேரத்தில் அதன் ஷட்டரை உடைத்து சுமார் 9 லட்சம் ரொக்க பணத்தை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திருடிச் சென்றதாக கடை உரிமையாளர் கொடுத்த புகாரை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஸ்வாதி சிங் உத்தரவின் பேரில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீர வல்லவன் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமார் ஆகியோர் மேற்பார்வையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கலையரசன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் வடக்கு பகுதி குற்றவியல் கண்காணிப்பு குழு தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் தனிப்படை காவல்துறையினர் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் குற்றவாளிகள் காரில் வந்து திருடிச் சென்றது தெரியவந்தது. மேலும் தனிப்படை காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். மேலும் சித்தூர் மாநிலம் வரை சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சென்றனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு பழைய குற்றவாளிகளோடு ஒப்பிடும் அண்டை மாநிலமான தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா பகுதிகளில் உள்ள குற்றப்பிரிவு தனிப்படைகளுக்கு சிசிடிவி ஆதாரங்களை அனுப்பியும் குற்றவாளிகளின் புகைப்படம் பெறப்பட்டு ஒப்பீடு செய்து வந்தனர். இந்நிலையில் கர்நாடகா, கோவா மாவட்டத்தில் உள்ள அருண் என்பவரது புகைப்படம் ஒத்து போனது. மேலும் சிசிடிவி வாகனம் வந்த வழியும் கர்நாடகா வழியை காட்டியதால் கர்நாடகா மாநிலம் விரைந்து அங்கு அவரை கைது செய்த தனிப்படை காவல்துறையினர் விசாரணையில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த குற்ற வழக்குகளில் ஈடுபட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டு அவரிடம் இருந்த காரையும் ரொக்க பணமான ரூபாய் 1 லட்சத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் வைத்திருந்த மாருதி கார் கர்நாடகாவில் திருடியது எனவும் தனிப்படையினர் விசாரணையில் தெரியவந்தது. குற்றவாளியினை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இதன் மதிப்பு சுமார் 6 லட்சம் ஆகும். மேலும் குற்றவாளி தமிழகம், கர்நாடகாவில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இந்த வழக்குகளில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த தனிப்படை காவலர்களையும் மற்றும் இந்த வழக்கை பிடிக்க பெரிதும் உதவியாக இருந்த விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்களையும் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஸ்வாதி சிங் மற்றும் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் வீர வல்லவன் அவர்களும் வெகுவாக பாராட்டினர். கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள அமரன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி தற்பொழுது பார்ப்போம். கடந்த 2017ஆம் ஆண்டு கௌதம் கார்த்திக் நடிப்பில் வெளியான ரங்கூன் திரைப்படத்தை இயக்கியவர் ராஜ்குமார் பெரியசாமி.
இவர் சென்னையைச் சேர்ந்த மறைந்த மேஜர் முகுந்த் வசந்தராஜன் வாழ்க்கையினை தழுவி அமரன் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்துள்ள இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரித்துள்ளார். அமரன் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது படத்தின் எடிட்டிங் மற்றும் பின்னணி இசை சேர்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அண்மையில் சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் 1 நிமிடம் 35 நொடிகள் ஓடக்கூடிய டீசர் காட்சியினை படத்தின் தயாரிப்பு குழுவான ராஜ்கமல் பிலிம்ஸ் வெளியிட்டது. அந்த காட்சிதான் தற்போது படத்திற்கு சிக்கலாய் வந்துள்ளது. அந்த காட்சியின் ஆரம்பத்தில் இந்திய ராணுவ வீரரை பிடித்த இஸ்லாமியர் ஒருவர் சுற்றி இருந்த சிறுவர்களிடம் நீங்கள் வருங்கால சுதந்திர போராளிகள் என்று கூறுவார். மேலும் நமக்கு என்ன வேண்டும் என்று சிறுவர்களிடம் அவர் கேட்பார். அதற்கு அவர்கள் சுதந்திரம் வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த காட்சிக்கு தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அமரன் படத்தின் காட்சிகள் காஷ்மீரில் எடுக்கப்பட்டது போல் இருப்பதாகவும் இதில் வரும் வசனம் மற்றும் காட்சிகள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் வகையில் உள்ளதாக தமிழகத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவ்லினியின் மரணம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக சில பகீர் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் புதினை கடுமையாக விமர்சித்து வந்த அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவ்லினி கடந்த வாரம் சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கான காரணத்தை ரஷ்ய சிறைத்துறை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. நவ்லினியின் குடும்பத்தினர் இதை கொலையாக இருக்கும் என்று சந்தேகிக்கின்றனர். ரஷ்ய அரசே இதற்கு காரணம் என்றும் கூறுகின்றனர். அமெரிக்க அதிபர் பைடன் வெளிப்படையாக இந்த மரணத்திற்கு புதின்தான் காரணம் என சாடியிருக்கிறார். இதற்கிடையே இந்த மரணம் தொடர்பாக சில பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதயத்தில் வந்து விழுந்த ஒரே ஒரு வலுவான குத்தினால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் ரசிகர்களுடன் இணைந்து காஷ்மீரின் சாலைகளில் கிரிக்கெட் விளையாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் கடந்த 2013ஆம் ஆண்டு ஓய்வை அறிவித்தார். சச்சின் கிரிக்கெட்டை விட்டு விலகினாலும் லெஜண்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடி வருகிறார். 50 வயதை எட்டினாலும் அதே எனர்ஜியுடன் அதே பழைய ஷாட்களை சச்சின் மீண்டும் விளையாடுவது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.